குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை அணி செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு முத்தலாக் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை தருகிறார்கள் அப்படின்ட்டு அகிலேஷ் யாதவ் பார்லிமெண்ட்டில் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அகிலேஷ் யாதவ் அதை மட்டுமே குற்றச்சாட்டாக வைக்கலை. குறிப்பாக இப்போ கொண்டு வரக்கூடிய வக்ஃபு சம்பந்தமான மசோதாக்களை கூட எதிர்த்து பேசும் பொழுது இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார், அதில் ஒரு பிரிவினை ஏற்படுத்த இந்த அரசும் பிரதமரும் முயல்கிறார் என்று ஒரு அவதூறான மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நீங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இப்போ ட்ரிபிள் தலாக்கை நீங்கள் சொன்னதுனால ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்களில் விளக்கம் கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் தலாக் என்பது இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கிறார்களான கிடையாது, வரவேற்கிறார்கள். ஏன்னா திருக்குரான் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை முத்தமிடுவார்கள். 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் என்ன போலித்தனத்தை செய்ததோ, எப்படி இஸ்லாமியர்களை ஏமாற்றி குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை மிகப்பெரிய அளவிற்கு வதைக்கு உள்ளாக்கியதோ அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போக்கியிருக்கிறார். நீங்கள் திருக்குரானில் ஒரு வசனம் இருக்குது, அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக் என்பது ஒரே நேரத்தில் 3 தடவை விடக்கூடாது. ஒரு தலாக் என்பது இன்னொரு தலாக்கிற்கு மத்தியில் 3 மாத இடைவெளி இருக்கணும். இவ்வளவு தெளிவான சட்டம் இருக்கும் பொழுது அது என்ன இந்தியாவில் மட்டும் தலாக் 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 என்று சொல்லி ஒரு பெண்ணை கை குழந்தையோடு விட்டுட்டா அந்த பெண் நடுத்தருவில் போய் நின்றா அது நீதிமன்றத்துக்கு போக முடியாது, காவல்துறையை போய் அணுக முடியாது, அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இந்த நாட்டில் யாரும் வரமாட்டார்கள்னா இது எவ்வளோ பெரிய கொடூரம். இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு, உலகத்துக்கே நம்ம ஒரு பெரிய வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பாரதத்தில் உள்ள 10 கோடிக்கு மேலான இஸ்லாமிய பெண்கள் நடுத்தருவில் நிற்பதை இன்னும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸை போல் இல்லாமல் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களின் குரலாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரிபிள் தலாக் சட்டம் திருக்குரானில் என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றியிருக்கிறார். இதை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்றால் அது அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகத்தின் பெயரால் இஸ்லாமிய மதகுருமார்கள் யாராக அதை எதிர்த்தாலும் இது முழுக்க முழுக்க அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை எதிர்க்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய கொள்கைகளை எதிர்க்கிறார்கள், அவர்கள் இஸ்லாமிய துரோகிகள். அகிலேஷ் யாதவ் வாக்கு வங்கிக்காக அவர் பேசினாலும் இஸ்லாமிய மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதை நாங்கள் ஆணித்தரமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். அதனால் அகிலேஷ் யாதவ் நேரத்திற்கு நேரம் மாறக்கூடிய பச்சோந்தியாக இருக்கிறார். அவர் ட்ரிபிள் தலாக்கை முதல்ல படிக்கணும், திருக்குறானுடைய சட்டங்கள் சரியா சட்டம் என்னவென்று படித்துவிட்டு பிறகு பேசினால் நல்லா இருக்கும். இல்லை என்றால் வழக்கம் போல ஏமாற்று அரசியல் இந்தி கூட்டணியுடைய ஒரு அங்கம் என்பதனால அவரும் அதையே தொடருவார். கண்டிப்பாக சார். 1923 ஆங்கிலேய அரசால் வக்ஃப் போர்டு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில சிறு திருத்தங்கள் 1954 கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 1995 அதிகாரம் அதிகமாக்கப்பட்டது. அது அந்த அதிகாரத்தில் வானளவை அதிகாரம் போல செயல்பட துவங்கினது. 2013 மேலும் அதிகமான அதிகாரம் வழங்கப்பட்டது. இதில் என்னென்னா பல இடங்கள், முக்கியமாக இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இடங்களை பற்றி தான் பேசப்படுது. இந்த இடங்களை கையகப்படுத்துவதில் வக்ஃப் போர்டு அதிகமாக செயல்படுத்துகிறார்கள். ஒரு வரைமுறையே இல்லை இந்த வக்ஃப் போர்டின் செயல்பாட்டில் அப்படின்னு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்திருக்கிறது. அதை சரி செய்ய தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா. ஸோ இந்த வானளவு அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃப் போர்டில் கொடுக்கப்பட்டது. இதை ஒடுக்குகிறார்கள். இஸ்லாமிய சிறுபான்மையின் அந்த அவரோட அதிகாரத்தை இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தின் மூலம் ஒடுக்கிறார்கள் பாஜக என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு இப்பொழுது கொண்டு வரக்கூடிய வக்ஃபு மசோதா சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகிறாங்கன்றதை முதல்ல ஒரு கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு இது இந்து முஸ்லீம்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குவதற்காக இந்த மசோதா அப்படின்னு. இன்னும் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வாய் திறக்கலை. அதே போன்று சிவசேனாவும் அந்த மசோதா வந்த பிறகு நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் வழக்கம் போல முஸ்லீம்கள் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அளவிற்கு மீண்டும் அந்த மக்களை சிறைக்கு செல்வதற்கு ஊக்கப்படுத்துகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு.
திமுகவும் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அடுத்து ஒரு ஷாஹின் பாக்கு, அடுத்து சிஏஏவுக்கு எப்படி ஒரு பொய்யான விஷயங்களை மிகப்பெரிய அளவிற்கு மிகைப்படுத்தி அதை இஸ்லாமியர்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கி இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களை, குறிப்பாக பெண்களை, குழந்தைகளை தெருவுக்கு கொண்டு வந்து போராட வைத்து இஸ்லாமிய இளைஞர்கள் மீது வழக்கு போடப்பட்டு இன்றைக்கு எந்த அரசு வேலைவாய்ப்பிலும் பங்கெடுக்க முடியாமல் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்களோ, அதனுடைய இரண்டாம் பாகமாக இந்த வக்ஃபு மசோதாவை கொண்டு வர அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதுக்கான முயற்சிகள் பெரிய அளவிற்கு அடிப்படைவாத சக்திகளும் ஊக்கம் பெறக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கு. அடிப்படையில் வக்ஃபு என்றால் என்ன? அது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு தனவந்தர் அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் சொத்தின் ஒரு பகுதி அதை எடுத்து இந்த இஸ்லாமிய மக்களினுடைய கல்விக்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக, விதவைகளினுடைய பராமரிப்புக்காக, மதரசாவில் பயிலக்கூடிய இஸ்லாமிய கல்வியை ஊக்குவிப்பதற்காக அந்த சொத்தை அவர் இறைவனுக்காக தானமாக கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் வக்ஃபுன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலைநிறுத்துதல், நிலைநாட்டுதல், அதுக்கு அந்த அரபி வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம். இந்த வக்ஃபு என்ற சொத்தை அவர் எதற்காக அர்ப்பணிக்கிறாரோ அது இன்றைக்கு நடக்கிறதான்னா கிடையாது என்று பாஜகவில் நான் சொன்னேன்னா இவர் பாஜக சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் இன்றைக்கு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வக்ஃபுக்கு எதிராக யாரெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னா, இன்றைக்கு பாஜக கொண்டு வர இந்த மசோதா சீர்திருத்தம் இருக்குல்ல, இதை எதிர்த்து பேசுகிற ஜவாஹிருல்லா தான் துடியாக துடித்து ஒவ்வொரு முறையும் வக்ஃபு சொத்துக்கள் கொள்ளை போகப்படுகிறது, வக்ஃபு சொத்து முறையாக கணக்கு காட்டப்படலை, வக்ஃபு வாரியத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டு சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று ஜவாஹிருல்லா போராடுகிறார், பேசுகிறார். நான் அதற்காக பலமுறை நாங்கள் ஸ்டாலினை சந்தித்தோம்னு சொல்கிறார், பலமுறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்கள சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எதற்காக போராடினாங்க? இந்த வக்ஃபு சொத்து முறையாக பராமரிக்கப்படலை, வக்ஃபு சொத்துக்களுடைய வாடகைகளை பெயரளவில் வாங்குகிறார்கள், சொத்தின் மதிப்புக்கும் வாடகைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க, இது மோசடின்னு இவர்கள் பேசினார்கள், புலம்பினார்கள். இவர்களுடைய புலம்பல், இவர்களுடைய என்ன தேவையோ அதைத்தான் இந்த மசோதாவில் இப்போ கொண்டு வர போகிறோம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உவைசி என்ன சொல்லுகிறார்? அவர் தெலுங்கானாவில் ஒரு எம்பியாக இருக்கிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவதற்கு, உரிமைகளை பறிப்பதற்குன்றார். உரிமைகளை பறிக்கிறதுனா என்னங்க? இந்த வக்ஃபுனுடைய இஸ்லாமியர்களின் சொத்தை பறித்து இந்துக்களுக்கு கொடுத்தா அவர் சொல்லுவது நியாயம். ஆமாங்க, இஸ்லாமிய சொத்தை எப்படிங்க அவர் இந்துக்களுக்கு கொடுக்கலாம், இது உரிமையை பறிக்கிறதுன்னு இந்துக்களை எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த மசோதா அப்படி சொல்லுதானா? அதுவும் கிடையாது. அதற்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற இந்த சக்திகள் என்ன பேசுகிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது என்று தூண்டிவிடக்கூடிய செயலை செய்கிறார்கள். அடிப்படையில் வக்ஃபு எதற்காக இஸ்லாமிய பெரியவர்கள் அந்த சொத்தை தானமாக இறைவனுக்காக கொடுத்தார்களோ அந்த சொத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்தியாவுடைய ரயில்வே துறையை விட இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை, இந்த 2 துறைக்கு தாண்டி ஒரு நிலம் அதிகமாக இருக்குன்னா வக்ஃபு இருக்கக்கூடிய அந்த லேண்டு தான். ஸோ இந்த நிலம் ஏறக்குறைய ஒரு 9,50,000 ஏக்கர் பரப்பளவிற்கு இந்தியா முழுக்க இருக்கு. உண்மையாகவே இந்த நிலத்தின் மதிப்புக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8,50,000 கோடி ரூபாய்களுக்கு மேலே இன்றைக்கு வருமானம் வரணும். ஆனால் வருமானம் எவ்வளோ வருதுன்னா வெறும் 200 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 9,50,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட வக்ஃபு நிலத்திற்கு 200 கோடி தான் வருதுன்னா இது யாருடைய குற்றம்? அந்த வக்ஃபு போர்டு ஒரு சுயேட்சை அதிகாரமாக இருப்பதனால அதை நீதிமன்றமோ அல்லது மாவட்ட ஆட்சியாளரோ அல்லது ஆட்சியில் உள்ளவர்களோ கேள்வி கேட்கவே முடியாது என்ற அடிப்படையில் அந்த சட்டத்தை 1995லையும் 2013லையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததின் விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மெகா ஊழல், மெகா கொள்ளையடிக்கக்கூடியது நடக்குது. அப்போ நான் ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வக்ஃபு பெரியவர்கள் எதற்கு அர்ப்பணித்தார்கள்? ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, இஸ்லாமிய பெண்களின் கல்விக்கு, மதரசா கல்விக்குன்னு அர்ப்பணித்தாங்க. அது இன்றைக்கு நடக்கலை. அப்போ நடக்க வேண்டும் என்றால் இந்த சொத்துக்கள் யார் பெயரில் இருக்கிறதோ அதை கையில் எடுக்கணும். அப்போ எடுக்கணும்னு என்ன செய்ய முடியும்? இப்போ வக்ஃபில் போய் நேரடி எடுக்க முடியாது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃபு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வக்ஃபு நீதிமன்றம் தான் விசாரிக்குமே தவிர உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அல்லது மாவட்ட நீதிமன்றமோ விசாரிக்க முடியாதுன்னா, அப்போ இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து தனியாக இதுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு மெகா ஊழல் நடக்கிறது. அந்த மெகா ஊழலினால்
இவ்வளோ பெரிய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அதை காங்கிரஸ் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட, இஸ்லாமிய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசு கண்டுகொள்ளாமல் போகாது. அந்த மக்களுடைய பொருளாதாரம் குறிப்பிட்ட ஒரு சிலர்னால் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நேரடியாக அந்த சொத்துக்கள் அத்தனையும், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கோ அது மாவட்ட ஆட்சியரின் முன்னிலையில் அந்த சொத்துக்கள் சரிபார்க்கப்பட்டு அது நேரடியாக கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யப்படணும். இது நம்பர் 1ங்க. இரண்டாவது, இந்த மசோதாவுடைய அடிப்படை என்னென்னா, வக்ஃபு சொத்து என்று சில இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள் அல்லது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை திடீர்னு வக்ஃபு சொத்துன்னு சேர்த்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ என்ன சொல்லும்னா, வக்ஃபு கோர்ட் இருக்கிறது, அதில் நீங்கள் போங்க அப்படின்னா இது எப்படி நியாயம்? ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பல நூறாண்டுகள் வாழ்கிறாங்க. அதாவது வக்ஃபு சொத்து எப்படி இன்றைக்கி திசை மாறுகுதுன்னா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 2 சம்பவம் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சந்தா சாஹிப்னு ஒருத்தருங்க, அவர் 300 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு அதை விற்கிறாங்க. அதை கண்ணகி நகர், அதே மாதிரி ஜெயசீலன் நகர்னு நிறைய நகர்லாம் உருவாகி மக்கள்லாம் குடியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டா வச்சுருக்கிறாங்க, சிட்டா வச்சுருக்கிறாங்க, அரசனுடைய வருவாய்த்துறையுடைய எல்லா ஆவணங்களும் இருக்கும் பொழுது உடனே இது வக்ஃபு நிலத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது, 0னுடைய வேல்யூ தான் இந்த லேண்டுக்குன்னு பதிவுத்துறை அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புதுன்னா இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் 2 சம்பவங்கள் நடந்திருக்குது. அவினாஷி வருவாய்த்துறையில் தேவேந்திர வேளாளர்களுக்கு 216 பேருக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திர நகரில் செய்யாரில் 1961 அவினாஷி தொட்டியப்பாக்கம் சப்ரெஜிஸ்டாரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 93 இடங்கள் வக்ஃப் போர்டுது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருச்செந்துறை என்ற ஏரியாவில் 1500 வருடத்திற்கு முந்தைய சுந்தரேஸ்வரர் கோவிலே இருக்குது, கோயில் இடம் நேரடியாக போன ஸ்பாட்டுக்கு. அதே மாதிரி சந்திரசேகர சுவாமி கோயில் அந்த 369 ஏக்கர் இதுவும் வக்ஃப் போர்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆலயங்கள் இடங்கள், இது போன்ற குருத்வாராக்கள், பல குருத்வாராக்கள் இடங்கள், இது எல்லாமே சேர்த்தப்படுகிறது. அதில் இன்னொன்று நீங்கள் சேர்த்துக்கலாம், டெல்லியில் இதே மாதிரி ஒரு 13 இடங்கள் வக்ஃபுன்னு சொல்லப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போய் இல்லை இது வக்ஃபு நிலம் இல்லை என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இஸ்லாமியர்கள் எதற்காக கொடுத்தார்களோ அதுதான் வக்ஃபு நிலமே தவிர, காலங்காலமாக இந்துக்கள் 1000 ஆண்டுகளாக அவர்கள் தொண்டு தொட்டு வராங்க, அங்கே கோவில் இருக்கிறது, அதே மாதிரி சட்ட ரீதியாக பார்த்தா ரெவென்யூவோட எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தாலும் கூட இதெல்லாம் வக்ஃபுனுடைய நிலம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மக்கள் எங்கே போவாங்க? இவர்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? எப்படி நீதிமன்றத்தின் மூலமாக போக முடியும்? அப்போது எச்சேத்தையான அதிகாரம் என்பது தவறானது. ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிற உரிமை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கணும். அதுதான் ஜனநாயக அரசு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் எப்படி வாக்கு வங்கிக்காக இஸ்லாமிய மக்களுக்கு நிலத்தை பாதுகாக்கிறோம் என்று சட்டத்தை கொடுத்துவிட்டு அந்த நிலத்தை கொள்ளையடிக்கிறார்களோ, அப்படி இல்லாமல் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அந்த நிலம் எதெல்லாம் சர்ச்சைக்குரிய நிலமாக இருக்கிறதோ அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக, மாவட்ட நீதியினுடைய நடுவர் மூலியமாக அது தெளிவாக விசாரிக்கப்பட்டு இது உண்மையாகவே வக்ஃபு நிலமா அல்லது உண்மையாகவே இந்துக்களோ அல்லது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று காலம் காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற பொது நிலத்தை வக்ஃபு சொத்தில் சேர்த்திருக்கிறார்களா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி, ஒருவேளை அப்படி சேர்த்திருக்கிறார்கள், அது தவறாக நடந்திருக்கிறது என்றால் நீதி பரிபாலன அடிப்படையில் அந்தந்த மக்களுக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை தருவது என்பதுதான் இந்த மசோதாவின் அடிப்படை நோக்கம். இதில் இஸ்லாமியர்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று ஆல் இண்டியா சுஃபி சஜஸ்தான் கவுன்சில் மெம்பர், சேம்பரோட சேர்மன் சையத் நசருதீன் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் சுஃபிகள் இடமே இல்லாமல் இருக்கிறார்கள், சுஃபிக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு நேற்று முன்னுக்கு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க, போராஸ், சுஃபி, ஷியா, சன்னி, அது மட்டுமல்ல இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், இவரெல்லாமே இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா சன்னிக்கு தனியாக வக்ஃப் போர்டு இருக்குது, ஷியாவுக்கு தனியாக வக்ஃப் போர்டு இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவரெல்லாம் வக்ஃப் போர்டு இருக்கிறதுன்னும் போது இவர்களை இணைப்பது என்பது இதுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது போல் தான் இருக்கிறது. அதாவது இஸ்லாமிய அமைப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் அதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும்
எல்லோரும் ஓர் இறைவன் அல்லாஹ்வை வணங்குகிறோம் அப்படின்றது தான். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஓர் இறைவன் தான் அர்த்தம். அப்போ ஓரிரையை நம்பி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வழிபாட்டு முறையில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்துக்கள் எல்லோரும் கடவுள் நம்பிக்கையில் இருந்தாலும் அவங்களே ஒரு குலசாமின்னு வச்சுருப்பாங்க. அவர்கள் சில சில வணக்க வழிபாடுகளில் வெவ்வேறு விதமாக இருக்கும். அது சாதிய ரீதியாக இருக்கும், அல்லது அவருடைய மரபு ரீதியாகவே வெவ்வேறு வழிபாடு இருக்கும். அது இஸ்லாமிய நம்பிக்கையிலும் இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் தோன்றியது அல்ல இஸ்லாம். இங்கு எல்லாரும் இந்துக்களாகத்தான் முன்னால் இருந்தோம். பிறகு வழிபாட்டு முறையில் அரேபிய மதத்தை அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டோமே தவிர இந்த மண்ணின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டு தான் இங்கே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மற்ற சூஃபிகளாக இருக்கட்டும், மற்ற பிரிவுகளாக இருக்கட்டும், அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். அவர்களையும் இதில் ஒன்று சேர்ப்பதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் இருப்போம் என்று ஒரு தனிப்பட்ட நபர்கள் நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று உரிமை கொண்டாடுவதற்கு இந்த நாட்டின் சட்டத்தில் இடம் இல்லை. அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு ரொம்ப தெளிவாக பார்க்குது. அதனால தான் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மசோதாவில் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வக்ஃப் போர்டில் நியமிக்கிறதா இருந்தால், ஒவ்வொரு மாநிலத்தில் வக்ஃப் போர்டில் நியமிக்கிறதா இருந்தால் அங்கெல்லாம் 2 பெண்களை குறைந்தபட்சம் நியமிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வரோம்னா எதற்காக கொண்டு வரோம்? இஸ்லாமிய பெண்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறுவதாக இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் வரணும், அவர்களும் தன்னிறைவான ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாதான். வெறும் ஆண்களே அமர்ந்து கொண்டிருந்தால் அது என்ன நியாயம்? அது அதனால தான் மிக தெளிவாக இந்த மசோதாவில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் தாண்டி நான் கேட்கிறேன், இன்றைக்கு இவ்வளவு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கங்க. இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற அண்ணா அறிவாலயம், இது யாருடைய சொத்து நீங்கள் விசாரிங்க. அது வக்ஃபு சொத்தா இல்லையா விசாரிச்சு பாருங்க. அதே மாதிரி திமுகவினுடைய பல சொத்துக்கள் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கார்கள். நான் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில், மதுரையில், திண்டுக்கல்லில் இது அத்தனையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்னா திமுகவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவர்கள் தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக கடந்த காலத்தில் போராடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் சேர்ந்த உடனே பார்த்தீர்களா பிஜேபி வக்ஃபு சொத்தை கொள்ளையடிக்கிறதுன்னு பேசுனா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு நான் கேட்குறேன். இந்த சட்டம் மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, வக்ஃபு சொத்தை கொள்ளையடிப்பதை இனிமேல் அனுமதிக்க முடியாது. இஸ்லாமிய மக்கள் குறிப்பாக ஏழைகளுக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும். உதவி போய் சேரணும்னா எவ்வளவு சொத்து வக்ஃபு சொத்து இருக்கிறது என்பதை தீர்மானிக்கணும். அது வக்ஃபு கமிட்டி தீர்மானிக்க மட்டும் கூடாது, அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அதை ஆய்வு செய்யணும். அந்தந்த நீதிமன்றங்கள் மாவட்டத்தில் உள்ள நீதித்துறையில் உள்ளவர்கள் அதை நேரடியாக ஆய்வு செய்யணும். பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய சொத்து எது இருக்கிறதோ அதை தனிமைப்படுத்தணும். முறையான சொத்து வக்ஃபுக்கு ரெக்கார்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்தை பதிவேற்றமாக ஆக்கி அந்த சொத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருந்தாலும் ஆக்கிரமிப்பை அகற்றணும். எப்படி இங்கே அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அரசு பாடுபடுகிறதோ அதே போன்று இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது வெற்றி பெற்ற பிறகு எல்லா ஆக்கிரமிப்பு சொத்துக்களும் வக்ஃபு சொத்துக்களும் உடனடியாக மீட்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சொத்துக்களை எப்படி கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு ஒரு ஏக்கர் நிலத்திற்கு கொடுக்கணும்னா அது எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா 250 ரூபா 300 ரூபான்னு கொடுத்து அந்தந்த கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்கு பிஜேபியிலிருந்து நாம் எதிர்த்து கேட்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் திரு ஸ்டாலின் அவருடைய அரசு இருக்கிறது. இன்றைக்கி வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற திமுக காரர்களையே திமுகவை ஆதரிக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் தட்டி கேட்கலை. கடந்த காலத்தில் கேட்டவர்கள் இன்றைக்கு ஏன் வாய்ப்புத்தி இருக்கிறார்கள் அதை தான் நாங்கள் முக்கியமாக வைக்கிறோம். அப்போது 10 லட்சம் ரூபா சொத்தை 250 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தா இந்த 250 ரூபா வச்சு எத்தனை இஸ்லாமியர்களை நீங்கள் கல்வி கற்க வைக்க முடியும்? எத்தனை இஸ்லாமிய விதவை பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்? உங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக, உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக, திமுகவிற்கு நீங்கள் மண்டியிடுவதற்காக, அல்லது திமுக போன்று என்டிஏ கூட்டணியில் இல்லாத ஐஎன்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் கொள்ளையடிப்பதற்குத்தான் வக்ஃபு சொத்துன்னா அது எப்படி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்த்துக்கிட்டு இருப்பார்? ஆமாம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 52,000 இடங்கள் இருந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 லட்சம் இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா 8,72,292 இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 13 ஆண்டுகளில் 8 லட்சம் ஏக்கர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது 1.2 லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னபடி 200 கோடி தான் வருது. அது இல்லாமல் உத்தரப்பிரதேசில் அதிகபட்சம் 2,14,207 ஏக்கர் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் 80,480,480 ஏக்கர். தமிழ்நாட்டில் 60,220 ஏக்கர். நான் சமீபத்திலே பார்த்தா ஐஸ் ஹவுஸ் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐஸ் ஹவுஸ் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இடத்திற்கு
வக்ஃப் போர்டுக்கும் தனியார்களுக்கும் மிகப்பெரிய சண்டை. அதாவது கைகலப்பாகி செங்கல்லாம் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைகலப்பெல்லாம் ஆயிருக்கு. கேட்டால் இது மாதிரி தனியார் இடத்தை இது மாதிரி எங்கள் அனுமதி இல்லாமல் வந்து எடுத்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது மாதிரி எல்லா இடங்களிலும் குற்றச்சாட்டு இருக்கிறது. வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 செக்ஷன் 3 படி பார்த்தீங்கன்னா அவர் எது எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து நாம் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சட்டம் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டில் கூட கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ இடங்கள், இவ்வளோ லட்சம் இடங்கள், இவ்வளோ வருமானம், இதெல்லாம் எங்கே செல்கிறது? வருமானமே வரலையே. அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசாங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இப்போ வக்ஃப் கமிட்டிக்கு ஒருத்தர் சேர்மன் போடணுங்க, அதை முறையாக தேர்வு செய்யப்பட்டு போடுகிறாரெல்லாம் கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆசி பெற்ற ஒரு இஸ்லாமியர் யார் இருப்பாரோ அவர் தான் வக்ஃப் கமிட்டியே சேர்மனாக இருப்பார். ஏன்னா கை நீட்டும் இடத்திலெல்லாம் அறிவாலயங்களுக்கு இடத்தை கொடுக்கறதும் அல்லது ஆட்சியில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இடத்தை கொடுப்பதற்கு அவர் தான் கேட்பார். அதில் அவரும் ஏதாவது ஒரு கட்டிங் ஏதாவது கிடைக்கும் அவருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட லாபத்திற்காகத்தான் வக்ஃப் சொத்து பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் நேரடியாக அது மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்பின் கீழே வரும். வக்ஃப் சொத்தை எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. பிஜேபி காரர்கள் எடுக்க போறதில்லை, இந்துக்களுக்கு கொடுக்க போவதில்லை, இஸ்லாமியர்கள் தான் பயன்படுத்த போறாங்க. அது இஸ்லாமிய ஏழைகளுக்கு போகணுமே தவிர இஸ்லாமியர்கள் என்று திமுகவை போன்று அல்லது காங்கிரஸை போன்று இருக்கக்கூடிய அரசியல் பெருச்சாளிகளுக்கு இடத்துல யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் ஆதாயத்திற்காக, அந்த கட்சி ஆதாயத்திற்காக செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். நான் பரந்த மனதோடு விவாதத்திற்கு வெளிப்படையாக இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இதை ஆதரிக்கிற திமுக திருமாவளவன் போன்றவர்களாக இருக்கட்டும் பொது விவாதத்திற்கு அழைக்கிறேன். அவர்கள் வருவதற்கு தயாரா? உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்று அவர்கள் பொது தளத்திலும் அறிக்கையின் வாயிலாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பரந்த மனதோடு நாங்கள் அழைக்கிறோம். பொதுவான விவாதத்திற்கு ஊடகங்களுக்கு முன்னால் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மசோதா மட்டும்தான் இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுடைய சொத்தை பாதுகாக்கும். இந்த புதிய மசோதா தாக்கல் செய்யப்படுவதுதான் நிச்சயமாக இஸ்லாமிய மக்களுடைய அந்த வக்ஃப் சொத்துக்களுடைய முறையான வருமானத்தை மீட்டு தரும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்த இந்த மிக முக்கியமான முடிவு என்பது இன்னும் வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதற்கு நான் ஆதாரத்தோடு பொது விவாதத்திற்கு திரு ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும் அல்ல நெல்லை முபாரக் போன்றவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும், ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும் அல்லது திமுகவுடைய யார் கட்சியில் பேசுகிறார்களோ உயர்மட்ட தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியா முழுக்க உள்ள யார் எதிர்த்தாலும் விவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் பேச தயாரா என்ன? நிச்சயமாக வரமாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் சிஏஏவுக்கும் இவர்கள் விவாதத்திற்கு வரலை, பொதுவான கலந்துரையாடலுக்கு வரலை. அவர்கள் வருவதெல்லாம் என்னென்னா இஸ்லாமிய மக்களை தூண்டிவிட்டு கல்லறிய வைத்து கலவரத்தை ஏற்படுத்தி பிறகு அது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனையாக மாறி இயல்பாகவே சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அல்லது இறப்பார்கள், கொல்லப்படுவார்கள். உடனே பார்த்தீங்களா பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இந்த மக்களை சாவடிச்சிட்டாங்கன்னு சாவை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் காங்கிரஸும் திமுகவும் சமாஜ்வாதி போன்ற அயோக்கியர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? விவாதத்தின் அடிப்படையில் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட உண்மையை பேச வாருங்கள். வக்ஃப் புதிய சட்ட மசோதாவை இது 40 மசோதா சொல்கிறாங்க, அது 40 நிறைவேறுது அல்லது 4 நிறைவேறுது, பிரச்சனை அது இல்லை. இது ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு பயன் தருமா இல்லையா? இது இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிக்கிறதா அல்லது அவர்களுக்கு கூடுதல் உரிமைகளை தருகிறதா? எதிர்கால இஸ்லாமிய பெண்களுக்கு, எதிர்கால இஸ்லாமிய மாணவர்களுக்கு இந்த புதிய வக்ஃப் மசோதா என்பது நிச்சயமாக பலன் தரும், அவர்களை மிகப்பெரிய வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உறுதி செய்கிறது. மத்திய அரசு அதற்காக கொண்டு வருகிறது. இதை எதிர்க்கக்கூடியவர்கள் திராணி இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுவான விவாதத்தை அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் ஜனநாயகத்தின் அறைகூவலாக நாங்கள் விடுக்கிறோம். இப்போ மொத்தமாக 30 வக்ஃப் போர்டுகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தமாகவே ஒரு 10-15 குடும்பங்கள் தான் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த வக்ஃப் போர்டை வைத்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவரெல்லாமே ஒரு ஜமீன்தார் அளவுக்கு தான் செயல்பட துவங்கி இருக்கிறார்ன்றாங்க. இந்த 10-15 குடும்பங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 200 கோடி ரூபாய் வருமானம், இதெல்லாம் 200 கோடி ரூபாய் வருமானத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வருமானம் வரலன்றீங்க, பட் 200 கோடி வருமானம் ஒரு புள்ளி வரும் காட்டுகிறது. இது 15 குடும்பங்களுக்கு மட்டுமே செல்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 15 குடும்பங்கள் மட்டும் 200 கோடி ரூபாய் பிரித்து கொள்கிறதா, இல்லை பல இஸ்லாமிய பள்ளிகள் இருக்கிறது, பல இஸ்லாமிய அமைப்புகிறது, பல இஸ்லாமிய மருத்துவமனைகள், அதுக்கெல்லாம் இது பிரித்து தடப்படுகிறதா? நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த முத்தலாக் தடை சட்டம் எப்படி இஸ்லாமிய பெண்களுக்கு அபாயகரமானதாக இருந்ததோ, அவர்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாது,
காவல் நிலையத்தை அணுக முடியாது, எந்த உதவியும் இல்லாமல் நிர்கதியாக இருக்கணும். அதிகபட்சமாக ஜமாத்து தலைவர்கிட்ட தான் போய் அவங்க பேச முடியும். ஜமாத்து தலைவரும் அந்த பெண்ணுக்கு எதிராக இருந்தால் அல்லது அந்த பெண்ணை ஆதரிக்க மனம் இல்லாமல் இருந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போயிடும். அதே தான் இந்த வக்ஃபனுடைய சட்டத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு இஸ்லாமிய மக்கள் போய் முறையிட்டால் என்பது என்ன, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க இந்த வக்ஃபு வாரியத்தை போய் இவர் அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு, அவர் தான் சேர்மனு, அவரிடத்துல எத்தனை கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேளுங்க, எத்தனை ஆக்கிரமிப்பு இருக்குது. இந்த வக்ஃபு வாரிய சேர்மனாக இருக்கிற அப்துல் ரஹ்மான் தலையிட்டால் எத்தனை சொத்துக்கள் திமுக காரர்களுக்கு சென்றிருக்கிறது என்ற அதே கம்ப்ளைண்ட் அவர் கையிலே கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்னா, தட்டி கேட்க முடியாது. ஏன்னா வக்ஃபு சட்டம் என்று தனியாக இருக்கிறது, அதில் நீதித்துறை உள்ள நுழைய முடியாது, மாவட்ட ஆட்சியர் உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத அதிகபட்ச அதிகாரத்தை கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு சிலர் கொள்ளையடிக்கக்கூடிய கூடாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு தன்மைக்கு எதிரானது. அதை 1995 இருக்கட்டும், இல்லை 2013 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களை குளிர்விக்கிறோம் என்ற பெயரில் சில மத குருமார்களையும் சில தொடர்ந்து காங்கிரஸை திமுக போன்றவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களையும் திருப்திப்படுத்த இந்த சட்டத்தை கொண்டு வந்ததினால் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் பிராக்டிக்கலாக கேட்குறேங்க, இப்போ இந்த சட்டத்தில் மசோதா கொண்டுட்டு வரலைங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன இழப்பு இருக்குது? இந்த சட்டத்தை இப்போ கொண்டுட்டு வரலைங்க, இந்த ஆட்சிக்கு என்ன இழப்பு இருக்குது? எதுவுமே கிடையாது. இதை கொண்டு வருவது ஒரே காரணம்தான், ட்ரிபிள் தலாக்கில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு உறுதியான முடிவெடுத்து பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படி ஒரு மறுவாழ்க்கையை தந்தாரோ, இந்த நாட்டில் இஸ்லாமிய பெண்கள் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடிகிறதோ, ட்ரிபிள் தலாக் அந்த தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு ஒரே ஒரு ட்ரிபிள் தலாக் கூட இன்னைக்கு நாடு முழுக்க நடக்காமல் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களை தவறாக விவாகரத்து செய்தால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை உள்ளாவும் சொல்லி சரியான முறையில் தன்னுடைய மனைவியை பேணி பாதுகாக்கிறார்களோ, அதே மாதிரி இந்த வக்ஃபு மசோதா சட்டம் வந்தால் ஏழை இஸ்லாமிய மக்கள், ஏழை மாணவர்கள், விதவை பெண்கள், இவர்களுக்கு முறையாக பணம் போகும். 1 லட்சம் கோடி நீங்கள் சொல்கிறீங்க, 8 லட்சம் கோடி வருமானம் இன்றைக்கு இருக்கிற வக்ஃபு சொத்தில் வரும். அது எப்படி வெறும் 200 கோடியாக முடங்குது? சரி, 200 கோடிக்கு கணக்கு இருக்கா? இந்த 200 கோடி வரவு இருக்கிறது, இதில் இவ்வளவு கோடிகளை இத்தனை மக்களுக்கு கொடுத்துருக்கோம் கிடையாது. இவர்களாக ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த பணத்தை பரிமாற செய்து இன்றைக்கும் ஏழை மக்களை பிச்சைக்காரர்களாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் இந்த வக்ஃபு போர்டு உதவுகிறது. அதனால் இந்த மசோதா அவசிய தேவை, அது இஸ்லாமிய மக்களுக்கு தேவை என்பதைத்தான் திரு நரேந்திர மோடி உணர்ந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களை எப்படி ட்ரிபிள் தலாக்கில் காப்பாற்றினாரோ அதே மாதிரி வக்ஃபு சட்டத்தின் மூலம் மிக கடுமையான சட்டங்கள் என்று சொல்லி கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கொள்ளை கும்மலுக்கு சாவுமணி அடிக்க போகிறார். இந்த மசோதா வந்த பிறகு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 1-2 வருடங்களில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இதை வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள். ஏன்னா அதனுடைய விளைவை தெரியும் பொழுது தான் அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பத்தில் ட்ரிபிள் தலாக் இங்கே குதிச்ச எத்தனை அயோக்கிய இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாங்க, ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு ஆளை பேச சொல்லுங்கள், இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, பெண்கள் புரிந்து கொண்டார்கள். இனி அவர்கள் இதை பேசினால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களின் விரோதத்திற்கு இந்த தலைவர்கள் ஆளாவார்கள். அதே மாதிரி தான் இந்த மசோதா இஸ்லாமிய ஏழை மக்களுக்கான மசோதா. இதை ஆதரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இஸ்லாமிய மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக. அடுத்து பங்களாதேஷ் பிரச்சனை, அண்டை நாடான பங்களாதேஷ பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போது போய்கொண்டிருக்கிறது. அங்கே மாணவர் போராட்டம், ஆட்சி கலைப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, இஸ்கான் கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்திருக்கிறது. அண்டை நாடுக்கான பிரச்சனை நமது நாட்டுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ வேணாலும் சொல்கிறாங்க சிஐஏ போன்ற விஷயங்கள்லாம் இருந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவரை அந்த பங்களாதேஷ் என்கிற நாடு இந்தியாவோடு மிக சிறந்த நட்பு நாடாக விளங்கியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது இராணுவ உறவாக இருக்கட்டும், வர்த்தக உறவாக இருக்கட்டும், 2 நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்நிய நாட்டினுடைய அந்த தூதரக உறவாக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த சமீபத்திய சம்பவங்கள் எதை காட்டுகிறது என்றால், பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளின் உந்து சக்திகள் மூலமாக தெளிவாக திட்டமிடப்பட்டு ஒரு மாணவர் சக்தியை தவறான முறையில் வழிகாட்டுதல் செய்து இந்த ஆட்சி கலைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த கட்டமைப்புக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு பார்த்தா அதே ஜமாத்தே இஸ்லாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜமாத் ஒரு மதவாத அமைப்பும், அதற்கு பின்னால்
தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களும் தான் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. எந்த அளவுக்குன்னா முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அந்த பங்களாதேஷை உருவாக்கத்திற்கு காரணமானவர்கள். அவரையே இன்றைக்கு சிலையை இடிக்கிற அளவுக்கு ஒரு மிக கொடூரமான போக்கு நடக்கிறதுனா அப்போ தெளிவாக தெரிகிறது. மீண்டும் அந்த வங்கதேசத்தை கைப்பற்றுவதன் மூலம் பாகிஸ்தான் தன்னுடைய ஆதரவை அங்கு நிலைநாட்டுவது, சீனாவுடைய பொருளாதாரத்தை அங்கு கொண்டு வருவது, சீனாவும் பாகிஸ்தானுடைய அந்த ஆதரவோடு பாரதத்தின் வளர்ச்சியை தடுப்பதற்கு இன்னொரு தயாரிப்பை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. உலக அரசியலும் இதுதான் பேசப்படுது. இப்போ இதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே நம்முடைய நட்பு நாடாக இருந்திருக்கிறது. இனி வரக்கூடிய தலைவர்களும் நட்பு நாடாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பாரதத்தினுடைய நிலைப்பாடு. அதே வேளையில் யார் எல்லை மீறி தாக்குதல் நடத்தினாலும், எல்லை மீறிய பயங்கரவாதத்தை செய்ய துணிந்தாலும், ஆல்ரெடி நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பாகிஸ்தானுக்கே சொல்லி கொடுத்துருக்குறோம். எல்லை மீறி தாக்குறது கிடையாது. நீ யோசிச்சாலே இடத்துக்கு தாக்கக்கூடிய வல்லமை இந்த பாரதத்திற்கு இருக்கிறது என்று திரு நரேந்திர மோடி காட்டியிருக்கிறார். அது வங்கதேசத்திற்கும் பொருந்தும். நட்பு நாடென்றால் கை கொடுக்க தயாராக இருப்போம். எங்களை எதிர்ப்பதற்கோ அல்லது எங்களை அழிப்பதற்கோ நீங்கள் திட்டமிட்டால் உங்கள் எல்லைக்குள் தாக்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். இது பாரதத்தின் வலிமை, பாரதத்தினுடைய நேர்மை என்பதை நாங்கள் நிரூபிப்போம். இது ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கோம். ஆனால் வருத்தத்திற்குரிய செயல் என்னென்னா, நிறைய இந்து கோவில்கள் அங்கு இடிக்கப்படுகிறது. அதே போன்று இஸ்கான் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவினரின் நம்பிக்கை உள்ள வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இது இஸ்லாமிய மக்களில் ஒரு சிலர் செய்கிறார்கள் என்றால் இதை உலக நாடுகள் அத்தனையும் கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக தமிழகத்தில் உட்பட இங்கு யாரெல்லாம் ஜனநாயகத்தை பேசுகிறார்களோ, மதச்சார்பற்ற முறை என்று பேசுகிறார்களோ, செக்யூலரிசம் பேசுகிறார்களோ, அவர்களெல்லாம் ஏன் கண்டிக்கவில்லை என்பதை எங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு திமுக அங்குள்ள இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது கண்டித்திருக்கிறதா? கிடையாது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் யாராவது வெளிப்படையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களா? கிடையாது. அல்லது இப்போது இந்த வக்ஃபு மசோதாவுக்காக யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, உவைசி உள்ளிட்டவர்கள், அல்லது மில்லி கவுன்சிலாக இருக்கட்டும், அல்லது இந்த பாபர் மசூதிக்காக போராடிய அந்த வழக்குகளுக்கு பின்னுடையவர்கள் யாரெல்லாம் இந்த வக்ஃபு மசோதா நியாயமாக இஸ்லாமியர்களின் உரிமைகளை பாதுகாக்க கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, இந்த அயோக்கியர்கள் வங்கதேசத்தில் நம்முடைய தொப்புள் குடியுறவுகள் இந்த பாரதத்திலிருந்து நம்பி போய் அந்த மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டின் குடிமக்களாக அவர்களுடைய வழிபாட்டு தலம் இடிக்கப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த 20 கோடி இஸ்லாமிய மக்களின் எதிர்ப்பை அங்கு பதிய வைத்தால் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கே உள்ள ஜமாத்துகளும் அங்கே உள்ள இஸ்லாமியர்களும் இது பேசுபொருளாக மாறுகிறது. நம்ம இதை செய்யக்கூடாது, இல்லை யார் இதை செய்கிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்தணும். கூட்டத்தோட குடும்பம் 100 கோவில் இடிச்சுட்டு போயிடுவோன்னா அப்போ நாளைக்கு அந்த 100 கோவிலை கட்டணுமா வேண்டாமா? இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்லையா? அதனால் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள், செக்யூரிசத்தை வாய்கிலேயே பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த இந்து கோவில்கள் இடிக்கப்படுவதை கடுமையாக கண்டிக்க வேண்டும். வங்கதேசம் மீண்டும் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த தேசத்தில் யார் பிரதமராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாரதத்தோடு அவர்கள் பாசத்தோடு இருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பாரதத்தை எதிர்க்க நினைத்தால் எதிர்க்க நினைத்தவர்களை எதை செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறது என்ற செய்தியை ஊடகங்களின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.